கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு உயர்வின் வழி. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். நெகேமியா 4:6. இன்றைய நாளை மிகவும் திருப்திகரமாய் செலவழித்தேன் என்று ஏதாவது ஒரு நாளின் இரவில் நீங்கள் சிந்தித்ததுண்டா? அந்த நாள் சோம்பலாய் உட்கார்ந்து நேரத்தை செலவழித்த நாளாயிராமல் சுறுசுறுப்பாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்த நாளாய் இருக்கும். இதை சொல்லியிருப்பவர் சுறுசுறுப்புக்கும் கடின உழைப்பிற்கும் பெயர் போன முன்னாள் இங்கிலாந்து பிரதம மந்திரி திருமதி மார்கரெட் ஆவார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி செழிப்புமிக்க அழகான ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்தாலும் அங்கும் அவனுக்கு வேலையை கொடுக்கிறார். நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டிய பொறுப்பை கொடுத்தார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆம், மனிதன் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சுறுசுறுப்பும் உழைப்பும் அவனுக்கு மிகவும் அவசியம் என்று தேவன் எண்ணினார். அதுபோல இந்த சுறுசுறுப்பு வேதாகம மனிதர்களின் வாழ்வில் மேலோங்கி இருப்பதை காணலாம். தன்னுடைய சுறுசுறுப்பான உபசரிப்பால் ஆபிரகாம் தன்னையும் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்தார். தன்னிடத்தில் குடிக்க தண்ணீர் கேட்டவருக்கு மாத்திரமல்ல, அவர் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் கொடுத்து தன் சுறுசுறுப்பினால் ரெபேக்காள் ஈசாக்கின் மனைவியாகும் ஸ்லாக்கியத்தை பெற்றார். ஈராம் என்னும் நபர் தன்னுடைய கலை திறமை நிமித்தம் தீரு என்னும் நாட்டிலிருந்து சாலமோனினால் தேவாலய கட்டுமான பணிக்கு இஸ்ரவேலுக்கு அழைத்து வரப்பட்டார். தேவ ஊழியனான எப்பாப்பிரா என்பவர் தான் வழிநடத்துகிற விசுவாசிகளுக்காக ஜெபத்தில் போராடுகிறார் என்று கொலோசையர் 4:12 வாசிக்கிறோம். இப்படி காரிய சித்தி உள்ளவர்களை ஏராளமாய் வேதத்தில் காணலாம். தன் வேளையில் ஜாக்கிரதையாயிருப்பவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் கூறுகிறது. அதே நேரத்தில் வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது என்றும் வேதம் எச்சரிக்கிறது. சோம்பேறியை வறுமை ஆயுதமணிந்த எதிரியைப் போல வீழ்த்திவிடும். ஆம், நம் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி உழைப்பு. இது ஆண்டவர் ஆதியிலே திட்டம் பண்ணின காரியமாகும். ஆகவே எங்கிருந்தாவது என் படிப்பிற்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் என்று அதுவரை சோம்பலாயிராதபடி கைக்கு நேரிடுகிற காரியங்களை சுறுசுறுப்பாய் செய்யுங்கள். எங்கிருந்தாவது தேவன் வழியை திறக்கச் செய்வார். உங்கள் வாழ்வு படிப்படியாய் உயரும். இப்படி ஒரு சிறு ஜெபத்தை இன்றைக்கு காலையிலே செய்வோமா? கர்த்தாவே, என்னை எறும்பை போல சுறுசுறுப்பும் உழைப்பும் உள்ளவனாய் மாற்றும். ஆமென். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு. நாம் மாநிலங்கள் தோறும் 3000 ஜெபக்குழு தலைவர்களை எழுப்பி ஜெபக்குழுக்களை உருவாக்க வேண்டும் என்ற தேவன் கொடுத்த பாரத்தின்படி அநேக ஜெபக்குழுக்கள் எழும்ப, இதற்காய் 1 நிமிடம் ஜெபிப்பீர்களா?